News TV, enlightening the thirsty. எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை எதிர்ப்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே புகழும் மாட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. உடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அனைவரும் அமரவும். நமது லூர் தொலைக்காட்சிக்கு தொடர்பு மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரேனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரி, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிய செல்வி, திரு பியர் கஸ்டோன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செயின்ட் ஜாக்கோஸ் ஆண்டனி மற்றும் விக்டர் ஹெலன் உடல்நலம் பெறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும்.
திரு ஷெர்மோன் ரெனோ மற்றும் திருமதி தாசு கஸ்தூரிபாய் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், டாக்டர் பர்னபா துரைராஜ் மற்றும் திருமதி ஸ்டெல்லா துரைராஜ் குடும்பத்தினர் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஜான் பெந்தகோஸ் மற்றும் திருமதி பென்சில் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு கலாம் மைக்கேல் ஆல்ஃபிரட் குடும்பத்தினர் நன்றியர்களாகவும் உடல் நலனுக்காகவும், திருமதி மணி சந்திரா குடும்ப நலனுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மணி ஜேக்கப் அவர்களது 10ஆம் ஆண்டு ஆண்மலை பாட்டிற்காகவும், திருமதி கிருஷ்ணசாமி, இந்திரா தேவி மற்றும் பாண்டி துரை, முத்ரா கலாமதி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் இன்றைய திருப்பணியானது எல்லமன் பகுதி மக்களுக்காகவும், மரியாஷா இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஸ்டெஃபி எவாஞ்சலின் பிறந்த நாள் நன்றியர்களாகவும், அந்தோன கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், ராஜம்மாள் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஆரோக்கியமரி மிக்சிம், வலோரி மிக்சிம், ஆலின் மிக்சிம் ஆண்மலை பாட்டிற்காகவும், கப்ரியேல் ஆலின், ஜோஸ்பின் கப்ரியேல் ஆண்மலை பாட்டிற்காகவும், சான்பரி அரித்துயிர், சீமோன் அமலர்போம் ஆண்மலை பாட்டிற்காகவும், மைக்கேல் விக்டோரியா ஆண்மலை பாட்டிற்காகவும், மார்த்தா லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், சகோதரி பரோமியா இவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். மது புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நீரே என்னை கழுவ
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பள்ளியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். நம்பினோரை காத்து வரும் இறைவா, உம்மை அன்றி மேலானது எதுவுமில்லை, புனிதமானதும் எதுவுமில்லை. இந்த மெய்யறிவில் உமது வழி நடத்துதலால் நாங்கள் உலகின் நலன்களை பயன்படுத்தி நிறைவாழ்வின் மதிப்பீடுகளை கடைபிடிக்க கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 5, 7 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசராக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தை
நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Suya nala
இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8 இறை சொற்றொடர் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடிச் செல்லுகிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றையோ வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானக தூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுவாலையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூரத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் விட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணரசை 3 வகைகளில் நமக்கு உணர்த்துகின்றார். ஒருவர் தன்னுடைய நிலத்தில் திடீரென கண்டெடுத்த புதையலை போன்றது விண்ணரசு என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக, நல்ல முத்துகளை தேடிச் சென்று சேகரிக்க முற்படும் ஒரு மனிதர் நல்ல முத்தை கண்டவுடன் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள முயற்சி எடுக்கின்றார். மூன்றாவதாக, கடலில் வீசப்பட்ட வலைக்கு விண்ணரசை ஒப்பிடுகின்றார். அது எவ்வாறு கடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மீன்களையும் அள்ளி கொண்டு வருகிறதோ அதுபோல விண்ணரசும் இந்த மண்ணுலகிலே எல்லா வகையான மனிதர்களையும் தன்னகத்தை அடக்கிக் கொள்ள முயற்சி எடுக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். கஹில் கிப்ரான் என்கின்ற எழுத்தாளர் மதிப்பீடு என்கின்ற தலைப்பில் ஒரு சிறிய கதையை சொல்லுகின்றார். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் எப்பொழுதும் ஏரோட்டி பயிர் செய்து அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை வைத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு முறை நிலத்தை உழுகின்ற பொழுது அவருக்கு ஒரு அழகிய பளிங்கு சிலை கிடைக்கிறது. அந்த பளிங்கு சிலையை எடுத்து பார்க்கின்றார். அது ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பளிங்கு சிலையாக இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் ஆச்சரியப்படுகின்றார். ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. சரி, அடுத்த முறை நாம் நகருக்கு செல்லுகின்ற பொழுது இதை கொண்டு போய் விற்றுவிட்டு காசாக்கி விடலாம் என்று நினைத்து மறுமுறை அவர் வியாபார நோக்கத்திற்காக அருகாமையில் உள்ள நகருக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய தொன்மையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு கடைக்கு சென்று இந்த பளிங்கு சிலையை கொடுத்துவிட்டு, இந்த பளிங்கு சிலைக்கு எவ்வளவு காசு தருவீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளோ பழைய இந்த வீணா போன இந்த பளிங்கு சிலைக்கு இவ்வளோ காசு கொடுப்பாங்களா? அவருக்கு தெரிந்ததெல்லாம் பயிர் எவ்வளோ விலை, அது எந்த சமயத்தில் வயலில் விதைத்தால் எவ்வளவு அறுவடை கொடுக்கும், எவ்வளவு மகசூலை அது ஈட்டித் தரும் என்பதுதான் அவருக்கு தெரிந்த வாழ்வு. புதிதாக கிடைத்த இந்த புதையலுடைய மதிப்பு அவருக்கு தெரியாது. எனவே அவர் கொடுத்த அந்த 10,000 ரூபாயை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார். அந்த 1000 காலத்து அந்த 1000 வருடங்களது பளிங்கு சிலையை பெற்ற அந்த வியாபாரி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். இது இன்னும் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது. 1000 ஆண்டுகளாக இது பத்திரமாக நிலத்தில் இருந்திருக்கிறது. இன்று இது என்னை வந்து சேர வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதனால்தான் இது இன்று என்னை வந்து அடைந்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நான் பெரிய செல்வந்தனாகி விடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, விண்ணரசு நம்மிடம் நம்மை தேடி வந்திருக்கிறது. முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைவாக்கு பணியை தொடங்குகின்ற பொழுது, நற்செய்தி அறிவிக்கும் பணியை தொடங்குகின்ற பொழுது கலிலேயாவில் இருந்த மக்களிடம் பெருத்த வரவேற்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களது ஜெபக்கூடங்களில் வந்து பேசக்கூடிய ஒரு மனிதரை போன்று அவர் பேசினார், சென்றார். ஏதோ புரட்சிகரமான புதிய கருத்துக்களை சொன்னார்.
என்று ஆரம்பமாக கேட்டார்கள். ஆனால் அதை குறித்து அவர்கள் ஆரம்ப காலங்களில் கவலைப்பட்டிருக்க, அதை பற்றி பெரிதாக நினைத்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கருத்துக்களை கேட்க அவரை பின்பற்றி செல்ல முன் வந்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன புதுசா ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, ஏதோ புதிய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்று கேட்டுவிட்டு போயிருப்பார்கள். அது போலத்தான் தினமும் அன்றாட உணவில் நாம் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தை நம்மை வந்தடைகின்ற பொழுது ஒரு சிலர் தான் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். எவ்வாறு இந்த மனிதன் தன்னுடைய அன்றாட விவசாய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு புதையலை காணுகின்றான். அந்த புதையலை அவன் தேடிச் செல்லவில்லை. அவன் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த புதையல் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அதை கண்டவுடன் தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதை உரிமையாக்கி கொள்ள, தன்வயப்படுத்தி கொள்ள அவன் முயற்சி எடுக்கின்றான். ஆனால் அடுத்த ஊமையில் சொல்லப்படுகின்ற முத்தை குறித்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மனிதன் நல்ல முத்தை தேடி செல்லுகின்றான். எங்கெங்கோ தேடி அலைந்திருப்பான். எங்கெங்கெல்லாம் முத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ அந்த இடத்தை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அங்கு சென்று ஒவ்வொரு முத்தாய் எடுத்து பார்த்து அதனுடைய விலை என்ன, மதிப்பீடு என்ன என்பதை அவன் தன்னுடைய உழைப்பிலிருந்து அந்த நல்ல முத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்திருப்பான். நம்முடைய தமிழ்நாட்டிலும் தூத்துக்குடி ஆனது முத்துக்கு பெயர் போன ஒரு இடம். கிளியோபெட்ராவுக்கு ஜூலியஸ் சீசர் வழங்கிய அந்த முத்தை அவள் பத்திரமாக வைத்திருந்தாளாம். அவளுடைய கருவூரத்தில் இருந்த ஒரு முத்தினுடைய மதிப்பு 11,75,00,000 ரூபாய் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஸ்பெயின் நாட்டு கருவூலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முத்தின் விலை 17,70,000 ரூபாய். எனவே ஒரு முத்து பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ளதாக இருக்கக்கூடியது. இந்த முத்து 9 வகையான நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடியதில் இந்த முத்து இயற்கையாகவே உருவாகி இந்த அளவிற்கு மதிப்பை பெற்றதாக விளங்கக்கூடியது. அதுபோல மனித வாழ்விலும் நாம் பலவற்றை தேடி செல்லுகின்றோம். ஆனால் நாம் கடவுளை தேடி சென்று கடவுளை கண்டடைகின்ற பொழுது, கடவுளை நம்வயமாக தன்வயப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது நாமும் இந்த முத்தை தேடி சென்ற மனிதனை போன்று ஆகின்றோம். அடுத்ததாக இந்த வயலில், இந்த கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பானது விண்ணரசு என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக தன்னுடைய இறையாட்சி பணியை கலிலேயா கடற்கரை பகுதியில் தான் அமைத்திருந்தார். எனவே அவர் கண்டிப்பாக கடலில் தன்னுடைய சீடர்களோடு அவ்வப்பொழுது மீன் பிடிக்க சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் மீன் பிடிப்பதை அவர் பார்த்திருக்கின்றார். எனவே அவர்கள் எவ்வாறு கடலிலே சென்று பணியாற்றுகின்ற பொழுது எல்லா வகையான மீன்களையும் அள்ளிக்கொண்டு படகிலே போட்டுக் கொள்வார்கள். படகிலேயே அவர்கள் மீன்களை பிரிக்க மாட்டார்கள். மாறாக கரை சேர்ந்த பிற்பாடு தான் மீன்களை எது நல்ல மீன், எது பயன்படக்கூடியது, எது பயனற்றது என்று பிரித்தெடுப்பார்கள். அதுபோல கடந்த வாரம் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். விதைப்பவன் உண்மையில் களைகளையும் பகைவன் வந்து விதைத்து விட்டு சென்ற பொழுது இரண்டையும் வளர விடுங்கள், அறுவடை காலத்தில் பிரித்தெடுப்போம் என்று சொல்லுகின்றார். கடவுள் பொறுமையாக செயல்படுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. கடவுள் நீடிய பொறுமையோடு நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நாம் மனம் மாறி திரும்பி வருவோம் என்று ஆவலோடு காத்திருக்கின்றார். நாம் மனம் மாறாவிட்டால் என்ன நிகழும் என்பதைத்தான் இந்த வலை உவமை நமக்கு குறித்து காட்டுகிறது. நாம் நம்முடைய தீய வழிகளிலிருந்து திரும்பி கடவுளுடைய அன்பின் பால் நாம் வராவிட்டால் இறுதி நாளில் கடவுள் நம்மை பிரித்து எடுத்து தன்னை விட்டு நம்மை அகல வைப்பார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே கடவுளை சிலர் தேடி கண்டடைகிறார்கள், சிலர் தேடாமலேயே கடவுளை உணர்ந்து கொள்ளக்கூடிய, கடவுளை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார்கள்.
இந்த இரண்டு மனிதர்களும் எவ்வாறு செயல்படுகிறார்களோ அதை பொறுத்துத்தான் அவளுடைய மறு உலக வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வலையை பற்றிய உண்மை நமக்கு உணர்த்துகிறது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் விலை மதிப்பில்லாத கடவுளை பற்றிய அறிவை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். கடவுளுடைய அன்பை, அருளை அதிகமாக சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை, வாழ்வினை பெற்றிருக்கின்றோம். இத்தகைய வாழ்வின் உன்னதத்தை உணர்ந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த வார்த்தையை நம்பயமாக்கிக் கொள்ள, இந்த வார்த்தையை வாழ்வாக்க இறைவனுடைய அருளை வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறையருளை பெற்றுச் செல்லுவோம். ஆமென். விசுவாச அறிக்கை. ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவே, சர்வேஸ்வரனின் ஏகசுதனாக ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யம் கடவுளினின்று மெய்யம் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர் எழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீயோரையும் மரித்தவரையும் நடுத்திருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவராது. பிதாவினின்றும் சுதனினின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கிறேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவமன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மரித்தோருக்கானத்தையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவை பெறவும் விரும்புகிறார். அவர் பால் முழுமன பற்றுதலுடன் நம்முடைய வேண்டுதல்களை செலுத்துவோம். அழைத்தவரே இறைவா, உம் சொற்களை கடைப்பிடிப்பதாக வாக்களித்து உம்மையே தங்களது பங்காக தேர்ந்து கொண்ட எம் மருட்பணியாளர்கள் யாவரும் தாங்கள் பெற்ற ஞானத்தை பிறருக்கு வழங்கிடவும் தாங்கள் வாக்குறுதியில் நிலைத்திருக்கும்படியும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் தலைவர்கள் யாவரும் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தால் நிறைந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். நானுமே இறைவா, வியப்புக்குரிய உம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கும்படி உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ள நாங்கள் யாவரும் உம் சொற்களை பற்றிய விளக்கத்தால் ஒளி பெற்றவர்களாய் வாழவும் உம் திருச்சட்டத்தால் நானும் பெற்றிடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். முன்குறித்தவரே இறைவா, உம்மால் முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்டு உமக்கு ஏற்புடையவர் ஆக்கப்பட்டுள்ள நாங்கள் யாவரும் அதற்கு ஏற்புடையவர்களாய் வாழவும் பொய்யானவைகளை வெறுத்து ஒதுக்கி வாழவும் உம் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். மாட்சியே இறைவா, உம் திருச்சட்டத்தின் மீது நாங்கள் யாவரும் பற்று கொண்டவர்களாய் அதை அல்லும் பகலும் தியானிப்பவர்களாய் அதையே வாழ்வாக்கி வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். விண்ணவரை இறைவா, விண்ணரசை பற்றி கற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் வாழ்ந்து விண்ணக பேரின்பத்தை நாட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே.
மது திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு பெற செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நினைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையை பலியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் வாழ்வுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் நீ வாரி வழங்கியுள்ளே. அவற்றிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை மரபு வந்து ஏற்று இம்மறை நிகழ்ச்சியால் எங்கள் இன்றைய வாழ்க்கை புனிதமடைந்து உம்மை நோக்கி நாங்கள் வர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை ஆண்டவரிடம் தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உன் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியிடமிருந்து பிறக்க திருவுளமானீர். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான புதுவாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாம். ஆண்டவர்
விண்ணக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் ஆகவே இறைவா, கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகின்றிடும். இது இந்த அதிகாலை வேளையில் எமது பலிபீடத்தை சூழ்ந்து வந்து மண்டியிட்டு ஜபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் உடன் பிறந்தவர்களையும், பெற்றோர்களையும், பிள்ளைகளையும், நாங்கள் செய்யக்கூடிய பணிகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்தோரையும், யாரும் நினையாத ஆத்மாக்களையும், முத்தரிகிற ஸ்தலத்திலே வேதனையுடைய ஆத்மாக்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி, இளைஞர்களின் பாதுகாவலரான தொன் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித குழந்தை தெரேசம்மாள், புனித அப்போஸ்தலர், மேலும் உமக்குவந்தவர்களாய் உலகை விட்டு சென்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். பிதா
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்திருவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும்.
விழுந்து இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்னிடம் விழுந்து இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனுடைய பாடுகளின் நீங்கா நினைவு சின்னமாகிய இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் மது இரக்கத்தை அனுபவித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டவும் அதனால் உமது இரக்கத்தை மென்மேலும் கண்டடையவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமண அறிவிப்புகள். தாகூர் நகர் பங்கை சார்ந்த டொமினிக் சாவியோ அந்த்வானத் இவர்களுடைய மகன் ஜெரார்டு மார்ஷல் ராஜிக்கும் நமது பங்கை சார்ந்த பிரசாத் ராவ் எலிசபெத் ராணி இவர்களுடைய மகள் ரேகா பெரியதர்ஷினிக்கும் திருமணமாக இன்று 3வது அறிவிப்பு. நமது பங்கு சார்ந்த அமர்நாதன் மலர்விழி இவர்களுடைய மகன் ராஜா என்பவருக்கும் திருச்சி லூர்தனை பங்கு பாபு டாபி இவர்களுடைய மகள் பபிதா பாபு என்பவருக்கும் திருமணமாக இன்று 2வது அறிவிப்பு. நமது பங்கு வாண்டர்பேட்டை சார்ந்த அந்த்வானத் விக்டர் ஜான் பியர் நவரோஜனி இவர்களுடைய மகன் கிறிஸ்டியானுக்கும் கண்ணன் வெங்கட்ராமன் இவர்களுடைய மகள் பவுன் அந்தரோஜி என்பவருக்கும் திருமணமாக அந்தரோஜி இவர்களுடைய மகள்
ஹெப்லின் மரிக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தில் வரும் விழாக்கள்: திங்கட்கிழமை புனித அல்போன்ஸ் நினைவு விழா, 28ஆம் தேதி புனித மார்த்தா நினைவு விழா, 31ஆம் தேதி லொயோலா இன்னாசியார் நினைவு விழா, 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை அன்று அல்போன்ஸ் மரி லிகோரியார் விழா, 2ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. முதல் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல காலையில் திருப்பலியும், திருப்பலி முடிந்த நற்கருணை பவனியும், அது முடிந்து இதய ஆண்டவர் குடியேற்றம் இடம்பெறும். 10:30 மணிக்கு நற்கருணை ஆராதனை நடைபெறும். 12 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். மாலையில் திருப்புகழ் மாலை நற்கருணை ஆராதனை முடிந்த பிறகு சிறிய தேர் பவனி, அதன் பிறகு திருப்பலி, அது முடிந்து குணமளிக்கும் வழிபாடு இடம்பெறும். திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த ஆயர் மேதகு பாப்பு அந்தோணி அவர்கள் மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். எனவே இந்த புதிய பேராயருக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.